இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. தமிழக அரசின் 3 ஆண்டு ஆட்சி குறித்து நடத்திய கள ஆய்வு ரிப்போர்ட்டை IPDS என்ற தனியார் நிறுவனத்தின் ஒருங்கிணைப்பாளர் திருநாவுக்கரசு வெளியிட்டார். தமிழகத்தின் 3 ஆண்டு கால ஆட்சியின் செயல்பாடுகளையும் தற்போதைய அரசின் நிலவரத்தை தீர்மானிக்கும் காரணிகள் மற்றும் அவற்றின் கூட்டு செயல்பாட்டையும் ஆய்வு செய்யும் பொருட்டு ஏப்ரல் 18/4/2024 தொடங்கி ஏப்ரல் 30/4/2024 வரை தமிழகம் முழுமைக்கும் கள ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. அந்த வகையில் இன்றைக்கு 10 ஆய்வாளர்கள் 50க்கும் மேற்பட்ட உதவியாளர்களோடு அந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. இந்த 3 ஆண்டுகளாக இந்த ஆட்சி தற்போதைய தமிழக அரசின் செயல்பாடு, தமிழகத்தின் முதல்வராக திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் 3 ஆண்டுகள் முடிவடைந்த நிலையில் அவர் தலைமையிலான அரசின் செயல்பாடுகள் மற்றும் மக்களின் பிரதான பிரச்சனையாக பார்க்கும்போது இந்த பிரச்சனை ஏடிஎம்கே ஆட்சியில் என்ன இருந்துச்சோ அதே பிரச்சனை தான் இன்னைக்கு டிஎம்கேல இருக்கு. கண்டியூட்டருக்குள்ளே ஒரு மாற்றம் இல்லை. அன்னைக்கு என்ன இதே பிரச்சனை உருவாச்சோ அதே பிரச்சனை தான் இன்னைக்கு உருவாயிட்டு இருக்கு. விலைவாசி உயர்வு வந்து பார்த்தீங்கன்னா நன்றுன்னு சொல்லக்கூடிய 20%, மோசம் சொல்லக்கூடிய 60% சொல்லியிருக்காங்க. ஒழுங்கான ரேஷன் பொருள் விநியோகம் வந்து பார்த்தீங்கன்னா நன்றுன்னு சொல்லக்கூடிய 30%, மோசன்றவங்க 57% சொல்லியிருக்காங்க. நலத்திட்டங்கள் செயலாக்கன்னு பார்க்குற போது நன்றுன்னு சொல்லக்கூடிய 24%, மோசம்னு 59% சொல்லியிருக்காங்க. சட்டம் ஒழுங்கை பராமரிப்பது நன்றுன்னு சொல்லக்கூடிய 20%, மோசம் 67% சொல்லியிருக்காங்க. தொழில்துறையில் புதிய முதலீடுகளை ஊக்குவித்தல் நன்றுன்னு சொல்லக்கூடிய 21%, மோசன்றவங்க 68% சொல்லியிருக்காங்க. அண்டைய மாநிலங்களுடன் கூடிய நதிநீர் பங்கீடு அணுகுமுறை குறித்து நன்றுன்னு சொல்றவங்க 23%, மோசம் 67% சொல்லியிருக்காங்க. மணல் கொள்ளையை தடுக்கும் நடவடிக்கைகள் நன்றுன்னு சொல்றவங்க 13%, மோசம் 77% சொல்லியிருக்காங்க. அரசு துறையில் லஞ்சம் ஊழலை கட்டுப்படுத்தல் 10% நன்றும் 81% மோசம் சொல்லியிருக்காங்க. மது குடி பிரச்சனைகளை கையாளும் விதம் வந்து நன்றுன்னு சொல்றது 13%, மோசம் 77% சொல்லியிருக்காங்க. குடிநீர் பிரச்சனையை கையாளும் விதம் நன்றுன்னு சொல்லக்கூடிய 32%, மோசம் 63% சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்து இந்த அரசு கொண்டு வரப்பட்ட திட்டங்களுக்கு வரவேற்பான திட்டங்கள் எதுன்னு பார்க்குற போது மகளிர் உரிமை தொகை வழங்கும் திட்டத்திற்கு 40% ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. நகர பேருந்துகளில் மகளிருக்கு இலவச பயண திட்டம் 56% சொல்லியிருக்காங்க. மக்களுடன் மு.க. ஸ்டாலின் சந்திப்பு திட்டம் 40% சொல்லியிருக்காங்க. தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு திட்டம் 73% மக்கள் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. முதியோர் உதவித்தொகை 1200 உயர்த்தப்பட்ட திட்டம் 40% சொல்லியிருக்காங்க. மகளிர் சுய உதவிக்குழுக்களுக்கு கடன் தள்ளுபடி 40% சொல்லியிருக்காங்க. அந்நிய தொழில் முதலீடுகள் ஈர்ப்பு 40% சொல்லியிருக்காங்க. உயர்கல்வியில் முன்னேற்றம் 59% சொல்லியிருக்காங்க ஆதரவு. மக்களை தேடி மருத்துவம் 32.98% மக்கள் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இளந்தேடி கல்வி திட்டம் 30.44% ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. கலைஞரின் வேளாண்மை வளர்ச்சி திட்டம் 39% சொல்லியிருக்காங்க. முதலின் முகவரி திட்டம் 35.42% சொல்லியிருக்காங்க. புதுமை பெண் திட்டம் 44.20% சொல்லியிருக்காங்க. 2021 சட்டமன்ற தேர்தலில் கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளை திமுக அரசு நிறைவேற்றியுள்ளதா என்று சொல்கிற போது ஆமன் சொல்லக்கூடிய 20%, ஓரளவு 17%, இல்லை 63% சொல்லியிருக்காங்க. தமிழக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களின் பொறுப்பேற்று 3 ஆண்டுகள் ஆகியுள்ள நிலையில் அவருடைய செயல்பாடு குறித்த தமிழக மக்களின் விருப்பம் என்று கேட்கிற போது நன்றுன்னு சொல்லக்கூடிய 32%, சரியில்லை சொல்லக்கூடிய 59%, காசோ வந்து 9% சொல்லியிருக்காங்க. தமிழகத்தின் எதிர்க்கட்சி தலைவரின் செயல்பாடு குறித்து என்ன நினைக்கிறீர்கள் கேட்கிற போது ஆதரவு 35%, எதிர்ப்பு 40%, சொல்லும்படி 20% சொல்லியிருக்காங்க. ஆகவே இந்த 3 ஆண்டு ஆட்சி கொடுத்த அரசின் செயல்பாடு, எதிர்க்கட்சி செயல்பாடு உரிய விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் இந்த அரசு போன ஏடிஎம்கே அரசு என்ன செயல்பட்டாங்களோ அதே பிரச்சனை இன்றைக்கு இருக்குதா ஒழிய இது இந்த இரு கட்சிகளுக்கான மாற்றம் இதுவரை ஏற்படல. அன்றைக்கு என்ன நடந்ததோ இன்றைக்கு அதே நடக்கிறது. அன்றைக்கு என்ன கலெக்ஷன் வாங்கப்பட்டார்களோ அதே கலெக்ஷன் வாங்கப்பட்டிருக்காங்க. அன்றைக்கு ஒப்பந்தத்தில் எந்த அளவுக்கு பெறப்பட்டாலும் கைவிட்டு அதே அளவுக்கு இன்றைக்கு பெறப்படுறாங்க. அதை இருவர் ஆட்சிகளும் மக்கள் மத்தியில் நம்பகத்தன்மை குறைந்து கொண்டே வருகிறது. என் நிறுவனத்தை அணுகினால் அந்த தகுதி படைத்த கட்சி தமிழ்நாட்டில் இல்லை. அப்படி இருக்கிற போது இது கார்பரேட் கம்பெனி ஐபிஎஸ் பிரசாந்த் கிஷோர் வந்து சர்வே சொல்றாங்க. அப்படின்ற போது நான் வந்து விடுற போது அந்த பதிவு பண்ணா ஸ்டார் கேண்டிடேட் தமிழகத்தில் உற்று நோக்கிற கோவை தொகுதி எப்படி சொல்ற காரணத்துக்காக தான் அங்க எடுக்கப்பட்டது. அந்த இடத்தை நான் பதிவு செய்யற போது வெற்றி பெற போறாங்க. சோ வெற்றி பெற போது என்னுடைய நிறுவனத்துக்கு ஒரு கிரெடிட் பலன் கிடைக்குது. அதுக்காக நான் பதிவு செய்ய போற போது காவல்துறைகள் திட்டமிட்டு தடுக்க பார்த்தாங்க. சோ நைட் எல்லாம் அந்த போன் நம்பருக்கு கொடுக்க கூடாது அப்படின்னு சொன்ன மட்டும் இல்லாம போன உடனே இப்படி பிரஸ் மீட் கொடுத்தோன்னே கொடுக்க கூடாது, வெளியே போங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனுடைய வழிபாடு தான் சொல்லப்படும் இல்லையா. ஆக ஆதரவோ மைனஸ் சொல்ல அந்த தொகுதி அண்ணாமலை வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. நீங்க அப்படி பாருங்க. இன்னொரு விஷயம், அப்படி அண்ணாமலை அணுகினா எழுதி வச்சுங்க 2020 அவர் தான் சிஎம். எங்க நிறுவனத்தை அணுகி தொடர்பு கொண்டா எழுதி வச்சுங்க, நிச்சயமா நான் 2020 சிஎம் ஆக்கிடுவேன் நிறுவனம். அந்த அளவுக்கு எங்கிட்ட மெட்டீரியல் இருக்கு. ஸோ ஒரு கட்சியை எந்த அளவுக்கு ஆட்சி கொண்டு வரக்கூடிய விஷயங்கள் ஐபேக் சுனிலை விட எங்கிட்ட கூடுதலாக இருக்கிறது. அதை பற்றி விளக்க இவர் யுஎஸ் இருக்காரு. நம்ம மேனேஜ்மெண்ட் ஒரு 2 வாரம் சொல்லுவார், கேட்டுங்க. ஸ்ட்ராட்டஜி என்ன சொல்லுங்க.
இப்போ ஆர்கே நகரில் எடுத்துங்க, இருங்க உங்க கேள்வி. ஆர்கே நகர் டிடி தினகரன் பூத் கமிட்டி ஜெயிச்சாரா? ரைட், உங்களுக்கு விளக்குறேன். பாஜக 2000 வருன்னு சொல்லல, அது கொஸ்டின் நான் முறைப்படுறேன். அதாவது இதே நிலையில் சென்ற திராவிடர்கள் 70 ஆண்டுகளாக அதிமுக திமுக என்ற இயக்கங்கள் ஆட்சியில் அறைகளில் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மீதான நம்பிக்கை குறைந்து கொண்டே மக்கள் வருவதற்கு காரணம் தான் இந்த தேர்தலில் போலிங் பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்கு. இதே நிலைமையில் சென்றா இதுல பாத்தீங்கன்னா அதிமுக திமுக வேறுபாடு ஒண்ணு இல்ல. டிடிசி அப்ரூவ்ல என்ன கமிஷன் வாங்கலாம் அதே கமிஷன் இன்னைக்கு வாங்குறாங்க. டெண்டர் ரோட்ல என்ன வாங்கலாம் அதே தான் இன்னைக்கு வாங்குறாங்க. அனைத்து அதிமுக திமுகவும் ஆட்சிகள் மாறப்பட்டிருக்காலும் காட்சிகள் மாறப்பட்டாலும் மனிதர்கள் மாறப்பட்டிருக்காங்க ஒழிய எடப்பாடி ஸ்டாலின் அவர்களுக்கு மீதிப்படி அனைத்து நிர்வாகம் ஏற்கனவே இருக்கப்பட்டதா இருக்கவில்லை, ஒரு மாற்றம் இல்ல. இப்போ மக்கள் மத்தியில் மாற்றம் வேண்டும், இரு கட்சிகளுக்கு மாற்றம் என்ற நோக்கத்திற்காக இருக்கிறாங்க. இது தேசிய கட்சி பாஜக மேபி வாய்ப்பு. இதே நிலையில் சென்றால் அண்ணாமலை என்ற முகம் நான் களத்தில் நிறைய இடத்துல பார்க்கிற போது அண்ணாமலை ஃபேஸ் கலைஞர் எடுத்த பிறகு நுழைஞ்சிருக்கு. அது நிச்சயமா வளர்ந்துட்டா திமுகவுக்கு அதிமுக ஆபத்து. 70 ஆண்டுகளுடைய சூழ்நிலை மாற்றுவதற்கான சூழ்நிலை இந்த களம் உருவெடுத்துக் கொண்டிருக்கிறது. இதை காப்பாற்றிக் கொள்ளுமா அதிமுக திமுக? அதிமுக திமுக கோட்டையில் ஒரு அண்ணாமலை அவர்கள் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய சூழ்நிலை இந்த ரிசல்ட் ஜூன் 4 அமைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பர்சன்டேஜ் யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு எந்த சர்வேவும் வித்தியாசமான ஒரு ரிசல்ட் கொடுக்கிற சூழ்நிலையா இந்த பாராளுமன்ற ரிசல்ட் ஜூன் 4 அமையும்.